அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் புகழ்பூத்த பாடசாலைகளில் ஒன்றான தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி கொண்டிருக்கும் செழுமையான வரலாற்றுச் சான்றுகளையும் சாதனைகளையும் சேகரித்து ஒழுங்கமைக்கும் செயல் திட்டமான நாம் வாழ்ந்த மகாஜனாவின் சார்பாக எமது பழைய மாணவர்களை செவ்வி காண்கிறோம். அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநர் மதிப்புக்குரிய வேதநாயகம் ஐயா அவர்களை இப்போது சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்களே. நாம் வாழ்ந்த மகாஜனா என்ற செயற்திட்டத்திற்காக 1994ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கும் மகாஜனா கல்லூரிக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கூற முடியுமா? நான் அருணோதயா கல்லூரியில படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்க 7ஆம் வகுப்பில் நடைபெற்ற நவோதய பிரச்சனையில சித்தி அடைந்ததன் காரணமாக 9ஆம் வகுப்பிற்கான அனுமதி நாங்கள் விண்ணப்பித்திருந்தாங்க. அப்பொழுது அது கிடைத்தது. அப்பொழுது திரு சிவசுப்ரமணியம் அவர்கள் தான் அதிபராக இருந்தார், மகாஜனா கல்லூரியின் அதிபராக. அப்பொழுதுதான் நான் வந்து 9ஆம் வகுப்பில சேர்ந்தேன். அதிலே உண்மையில நாங்கள் அந்த 9ஆம் வகுப்புல 9, 10 வகுப்புகளில் எங்களுக்கு மிக திறமையான ஆசிரியர்கள்லாம் இருந்தார்கள். எல்லா பாடத்துக்கும் எங்களுக்கு அது அவர்கள் நாங்கள் நிற்கின்ற பொழுது எங்களுக்கு அது திறமையாக இருக்கிற அவர்கிட்ட படித்தது என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு நடராஜ மாஸ்டர் தான் அவர் தான் எங்களுக்கு பியோமெட்ஸ் படிப்பிச்சவர். மற்றது அப்படி தமிழ் வந்து கதிரேசர் பிள்ளை அவர்கள் தான் தமிழ் படிப்பிச்சவர்கள். சமயம் வந்து எங்களுக்கு விநாயகரண மாஸ்டர் படிப்பிச்சார்கள். ஆங்கிலம் மிஸ் சேனாத ராஜா அப்பா மிஸ் சேனாத ராஜா இருந்தவா அவன் படித்தது. அப்புறம் பிசிக்ஸ் வந்து பஞ்சலிங்கம் மாஸ்டர் இருந்தவர். அப்படி நாங்கள் அந்த அந்த ஆக்களை நாங்கள் மறக்கல. உண்மையில் எங்களுக்கு அது எல்லாம் திறமையாக தான் கற்பித்தார்கள். அது எங்களுக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியது. படிக்க வேணும் என்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆர்வம் இருந்தது. அதுல ஈவன் அதுல சில வழிகள்ல அந்த ஏதாவது பாடங்கள் வந்து ஒரு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் கொஞ்சம் எங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் கற்பித்தால் கூட எங்களுக்கு அந்த பாடத்திலோட வெறுப்பு ஏற்படுவது வளமை. ஆனா எங்களுக்கு அந்த அப்படியான எல்லா ஆசிரியர்களும் நல்ல திறமையாக படித்தார்கள். நான் உண்மையிலே அது பெருமைப்படுகிறேன். அது இதிலே அட்வான்ஸ் லெவலிலும் எங்களுக்கு சில பாடங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருந்தது, ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்தது. மற்றும் இருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே தான் எங்களுக்கு படிப்பித்தவர்கள். அதுல எங்களுக்கு முதல் நாங்கள் எங்களுக்கு நான் ஓயில் படிக்கின்ற பொழுது ரசாயனவியல் வந்து எங்களுக்கு ஆசிரியர் இல்லை. அப்ப அதுல எங்களுக்கு அது சில வழியில ஒரு இணைக்கப்பட்ட அந்த ஆசிரியர்களை தொண்டராக எடுத்து தான் போட்டாங்க. அதுல எங்களுக்கு ஒரு வறுப்பு ஏற்பட்டது அந்த படத்துல மட்டும். ஏன்னா எங்களுக்கு ஆசிரியர் இல்லை அந்த நேரம். உண்மையில ஒரு ஆசிரியர் அங்க இணைக்கப்பட்ட ஆசிரியர் இல்லை. ஆனா அந்த பகுதியவில் வந்து எங்களுக்கு நல்ல விருப்பமாக இருந்தது. ஏன்னா திரு பஞ்சலிங்கம் ஆசிரியர்கள் என்னை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய லேபுக்கெல்லாம் வச்சு படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். நல்ல எல்லாம் செய்முறை பரீட்சை மூலம் நமக்கு தான் காட்டுவேன். அது எங்களுக்கு மிக ஆர்வமாக இருந்தது. எல்லாருக்குமே அது விருப்பமாக இருந்தது. அப்புறம் நான் உயர்தரத்துக்கு வந்தவுடன் எங்களுக்கு மிஸ் சின்னத்தம்பி என்று சொல்லி அவ நினைக்கிறேன் பழைய அந்த பழைய சேர்ந்தவா நினைக்கிறேன் கேகேசி கிட்ட. அப்ப அவ அவங்களுக்கு ஒரு டேர்ம் தான் படிப்பிச்சவா. நான் உண்மையிலே அந்த ஒரு டேர்ம் மிக ஆர்வமாக படிச்சது. அவன்கிட்ட ரசாயனவை படிச்சா. அப்புறம் யூகேக்கு நினைக்கிறேன் நம்ம இது வந்துட்டேன். நான் 77 ஒரு டேர்மோட வந்து விட்டார். அதாவது நாங்கள் எங்களுக்கு அதை ரசாயனுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஆசிரியர் இல்லாமல் போட்டு எனக்கு ஆசிரியர்கள் மாறி மாறித்தான் வந்தார்கள். எங்களுக்கு தொடர்ச்சியாக இல்லாமல் போச்சு. அவன் நல்லா படிப்பிச்சவா. அதே மாதிரி எங்களுக்கு பிசிக்ஸுக்கும் ஆக்கள் இல்லாமல் போச்சு. அந்த நேரம் எங்களுக்கு பொட்னிக்கு திருமதி அனந்த சைன் அவர்கள் இருந்தார்கள். இலங்கைகளுக்கு அப்பொழுது திரு சந்தசிரம் அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் 12க்கு வந்த பொழுதுதான் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு பாடம் முழுக்க துவங்கினார், திரு கண்ணசுவாதி. அப்பொழுதுதான் அவர் அந்த எல்லா சிலபஸையும் பண்ணி முடிச்சார். அதே மாதிரி திருமதி அனந்த சைன் அவர்களும் அவர்களுடைய நாங்கள் என்னன்னா அவர்களை நாங்கள் இப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அர்ப்பணிப்புன்றது மிக மறக்க முடியாது. அவர்கள் நேரங்காலம் பார்க்காமல் எங்களுக்கு செய்த சேவைகள். அப்ப எங்களுக்கு மாதிரி ஆர்வம் இருந்தது. அல்ல இது எடுக்கணும். மற்ற அவர்களுக்கு எங்களுக்கு சில வழியில அவர்கள் இப்படி கஷ்டப்பட்டு படித்ததுன்றதுக்கு நாங்களும் நல்ல திறமையா செய்யணும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. உண்மையை அது எங்களை ஊக்குவிச்சது. அவர்களுடைய செயல்கள் எங்களுக்கு ஊக்குவிச்சது. இப்ப நாங்கள் அவர்கள் படிக்காமல் அப்படி காலத்தை கடத்தி இருந்தால் இப்ப சில இடங்களை செய்கிற மாதிரியா இருந்தால் நாங்கள்
எங்களுக்கும் போயிருப்போம். அப்ப நாங்கள் எங்களுக்கு சில பாடங்களுக்கு நாங்கள் டியூஷனுக்கே போக வேண்டிய தேவையில்லை. நாங்கள் அதை அட்வான்ஸ் இல்லை கூட நான் 2 பாடத்துக்குமே போகவில்லை. விலங்கியலுக்கும் போகவில்லை, தாவரவியலுக்கும் டியூஷன்ஸுக்கு போகவில்லை. அப்படித்தான் நாங்கள் படித்தது. அப்படி அந்த அதுகள் எங்களுக்கு ஒரு மிக பெருமையாகவும் இதாகவும் இருக்கிறது. அவர்கள் மிக அர்ப்பணிப்போடு தான் படிப்பித்தவர்கள். அது எங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தையும் தந்தது. அது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமானது. அது பிறகு நாங்கள் அதுல எல்லா மாணவர்களுமே நாங்கள் அக்கறையத்தான் படிச்சு நாங்கள் எல்லா மாணவர்களும் மற்றது அதிபர்கள் எவ்வளவு டிசிப்ளின் அதுக்கமா இருந்தாலும் எங்களுடைய அவர் நல்ல பழக்கமாக நல்ல திறமையாகத்தான் எங்களை ஒரு வழிகாட்டியாகத்தான் இருந்தவர்கள். அதில் எல்லா ஆசிரியர்களும் தான் கூட எல்லா ஆசிரியர்களுமே அவரோட எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். உண்மையில அந்த மாணவர்கள் வந்து பின்பற்றுவதோண்டு வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் பிறகு பாடசாலையில் என்றுதான் சொல்லுவார்கள். பாடசாலை எங்களுக்கு தாரதுதான் எங்களுக்கு அது மற்றது பின்பற்றுவது. அவை அந்த வகையிலே எங்களுக்கு அந்த எல்லா ஆசிரியர்களும் வந்து நல்ல முறையிலேயே எங்களுக்கு அதை நேர முகாமைத்துவம் மற்ற ஒரு நாளும் வந்து ஒரு வகுப்புக்கு வராமல் விடுவதில்லை. இப்ப சில வேளையில நீங்கள் இப்பொழுது தற்பொழுது காண்கிறோம் பல பாடசாலைகள்ல சில ஆசிரியர்கள் வகுப்பு போடுவதில்லை என்று கூட சொல்லுவார்கள். அந்த காலத்துல அப்படி ஒருவருமே எங்களுக்கு வகுப்புக்கு வராமல் இருந்ததில்லை. அவர்கள் வந்து முழுமையாக படிப்பித்தார்கள். அது எங்களுக்கு ஒரு உண்மையில உற்சாகத்தையும் இருந்தால் அது எங்களுக்கு பெருமையா இருக்குது. நாங்கள் அவர்கள்ட்ட கற்பித்ததுன்ற ஒரு பெருமையா இருக்குது. நாங்கள் இப்பொழுது என்னுடைய படித்த மாணவர்கள் கணவர் வெளிநாடுகள் தான் இருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்கிறோம் இலங்கையில. அந்த அப்ப வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் பழைய கதைகளை தான் நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் இருந்தால் இப்படி அவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள், இவ்வளவு அர்ப்பணிப்பா கற்பித்தார்கள் நாங்கள் இப்பொழுதும் நினைவு கொண்டு நாங்கள் கதைக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெருமை தான். உண்மையிலே நாங்கள் அதை மறக்க முடியாது. அந்த காலங்களை மறக்க முடியாமல் நினைவு இருக்கிறதுக்கு அந்த அர்ப்பணிப்பு அவர்கள் எங்களுக்கு ஒரு சிறந்த முறையில படிப்பிக்காம விட்டிருந்தா நாங்கள் மறந்து போவோம். எங்களுக்கு அதை நினைக்காது. அதை நிலைத்திருப்பதற்கு அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் எங்களுக்கு அது பெருசா இருந்தது. அவை அதுல எங்களுக்கு நாங்கள் பாடசாலையோட இறுக்கமாக இருப்பதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. உங்களுக்கும் எமது பாடசாலைக்கும் இடையிலான தொடர்பை பற்றி மிகவும் ஆழமாக எடுத்துரைத்தீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களை கொண்டிருந்தது எப்பொழுதும் மகாஜன கல்லூரி செய்த பாக்கியம் என்றுதான் நானும் கருதுகிறேன். உங்களுக்கு அடுத்த கேள்வி, மகாஜன கல்லூரி பல ஆளுமை மிக்க மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. மாணவர்களின் ஆளுமையில் மகாஜனாவின் பங்கு எப்படியானது என்பது பற்றிய உங்கள் கருத்து என்ன? ஆளுமையிலே மிக முக்கியமானது அந்த அந்த ஒழுக்கம் அந்த எங்களுக்கு அந்த பாடசாலை தந்த எங்களுக்கு டிசிப்ளின் அதான் மிக முக்கியமானது. அதுவும் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமானதாக இருந்தது. இப்ப நாங்கள் அதை சரியான பாதையில செல்ல வேணும் என்றதற்கு ஒழுக்க விதிமுறைகள் எங்களுக்கு அது மிக முக்கியமானது. அதிலே ஒரு நல்ல ஆளுமையை வளர்ப்பதற்கு அந்த ஒழுக்கம் முக்கியமானது. மற்றது அந்த பண்பு, மற்றவர்களை மதிக்கின்ற அந்த பண்புகளை எங்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு வித்தியாசமாகத்தான் இருந்தார்கள். எங்களுக்கு அவர்களை நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. மற்றது நாங்கள் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்ல பாடசாலை வந்து பல அந்த இதுக்கு புறம்பாக பல போட்டிகள் நடத்தினார்கள். அமரர் இரண்டம் அவர்களுடைய இந்த அந்த நினைவு நாள் அந்த ஃபவுண்டர்ஸ் டேக்கு கூட பல போட்டிகளை நடத்தினார்கள். அந்த கவியரங்க போட்டி அப்படி நிறைய போட்டிகள் எல்லாம் நடத்தி கொண்டு வந்தவர்கள் போட்டி. அப்ப அதுவும் வந்து பல ஆளுமைகளை உருவாக்கி ஒவ்வொரு துறைகளிலும் பலரை உருவாக்கி இருக்குது. பல துறைகள்ல கவிதையில அந்த மற்ற பேச்சு போட்டி அப்படி இப்படி சில பல போட்டிகள் நடைபெற்று கொண்டு வந்தன. அது ஒரு உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தது. அது பல ஆசிரியர்கள் அதுக்கு பயிற்றுவித்து பல செயற்பாடுகளை செய்தார்கள். நாங்கள் அந்த கவிதை துறையோ அதுகள் ஈடுபாட்டிலும் கூட எங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அது மட்டுமல்ல அந்த எங்களுக்கு அந்த போதிக்கின்ற முறைகள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் அந்த அசம்பிளி நடக்கிறது எங்களுக்கு. அப்ப அதிலே ஒவ்வொரு ஆசிரியர்கள் சில வழியில அந்த ஒரு ஆசிரியர்கள் மாறி மாறி எங்களுக்கு அது கொஞ்ச நேரம் அந்த எங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்குவார்கள். அந்த அறிவுரைகள் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் சொல்றத நாங்கள் முக்கியமாக கிரகித்தோம். அது எங்களுக்கு நாங்கள் கிரகித்து நாங்கள் சேர்ந்தோம். அவர்களுக்கு அந்த பண்பு அவர்களை நாங்கள் எப்பொழுதும் ஒரு அதிபர் எங்களுக்கு ஒரு கல்வி கற்கின்ற பொழுது அவர் அதிபராக இருக்கிறது என்பது ஒரு டிசிப்ளினுக்கு மிக முக்கியமானது. என்ன கூடுதலாக நான் மற்றவர்களுக்கு சொல்லுவது, அதிபர் எங்களுக்கு வகுப்படுகின்ற பொழுது எங்களுக்கு உண்மையிலே ஒரு பயம் இருக்கு அவர்கிட்ட. நாங்கள் அவருடைய ஒழுங்காக இருக்கணும் ஒரு பயம் இருந்தது. அதிலே அவர் அதிபராயிருந்து எங்களுக்கு பாடம் கொடுத்தது என்பது அந்த ஒழுக்கத்தை அவர் மேம்படுத்துவதற்கு அது காரணம் என்ற டிசிப்ளின் அவருக்கு மற்றது எங்களையும் தெரியும் நாங்கள் படிப்பிக்கிறபடியா. அப்ப எங்களுக்கும் ஒரு பயம் இருந்தது.
அவரை நாங்கள் ஒரு ஒரு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை அந்த எங்களுக்கு காணப்பட்டது. அவருடைய அந்த அந்த அது அந்த மற்றது அவர் அந்த எல்லா வகுப்புகளையும் சுத்தி கொண்டு வருவார். சில வேலைகள்ல அதிபராக இருந்தவர். நான் துரதிருஷ்டவசமாக நான் திரு ஏரட்னம் அவர்கள் அதிபராக இருந்த காலத்தில் நான் வரையில அதுக்கு பிறகுதான் வந்து நான் சேர்ந்தேன். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் எனக்கு இவர் அதிபராக இருந்த பொழுது எங்களுடைய அமரர் கனகசபாதி அவர்கள் அதிபராக இருந்த பொழுது அவர் எல்லா வகுப்புகளையும் சுத்தி கொண்டு வருவார். அப்பொழுது சில வேளைகள்ல அந்த ஆசிரியர்கள் பிள்ளைகளை பொலியால விட்டு அவரை வந்து அவர் தண்டிக்க தேவையில்லை. டீச்சர்ஸ் அவரை வந்து பார்த்து கொண்டு வருவார், சுத்தி கொண்டு வருவார். அப்பவே அவர் அதை தாண்டிப்பார். என்னத்துக்காக ஒளியால நிக்கிறீங்களேன்ட்டு. அப்படி எங்களை அந்த டிசிப்ளின் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு இதைத்தான் தந்தது. நான் அதை ஒரு மிக ஒழுக்கமாக நடந்த ஒரு பாடசாலை அந்த நேரம் எங்களுக்கு அது மிக நான் அது பெரியப்படுறேன். அந்த காலம் ஒரு ஒரு உன்னத அந்த காலம் அந்த ஒரு பொற்காலம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த இதுகள் கூட விடுதிகள் எல்லாம் நிரம்பி வளைந்த காலம். அந்த விடுதிகள்ல நிறைய ஆட்கள் இருந்தார். வந்து அவர் அதுபோல கன இடங்கள்ல இருந்து எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அதுல சேர்ந்து கொண்டார்கள். அப்ப அதிலே அது எங்களுக்கு அது அந்த ஆளுமையை விருத்தி செய்வதற்கு அவர்களுடைய ஆளுமை எங்களுக்கு ஒரு அது என்ன மாதிரி அவர்கள் நடக்கிறார்கள் என்றதையும் எங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்றோம். நாங்கள் சில வழியில அந்த அவருடைய ஆளுமை எப்படி எங்களை அந்த அவரை பின்பற்றுவோம். நாங்கள் அவரை பின்பற்றுகின்ற அது மாதிரி எல்லா ஆசிரியர்களும் பல எல்லாரும் அதுங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாகத்தான் திகழ்ந்தார்கள். நாங்கள் இன்று பல பேருக்கு சொல்லுவோம் கூடுதலான பாடசாலைகள் என்று பல பிரச்சனைகள் இருக்குது. இரண்டால் சில வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. சில நிதி மோசடிகள் அப்படி எல்லாம் கன இடங்கள்ல இருக்குது இப்ப. ஆனா அந்த காலத்திலே அப்படி ஒவ்வொருமே அப்படி ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருந்தது. அவர்கள் எங்களுக்கு அதோட நேர்மை இதோட அர்ப்பணிப்போட கடமையாற்றினார்கள். அப்ப அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளுமையை தந்தது. அதுதான் அந்த அடிப்படை. உண்மையிலே ஆளுமை இறுக்கமா ஒரு ஆளுமையில உயர வேணும் என்றால் ஒழுக்கம் இருக்க வேணும். ஒழுக்கம் அந்த டிசிப்ளின் அதுகள் எல்லாம் இருக்க வேணும். அது அந்த நேர்மையா எல்லாம் இருக்கணும். அந்த எங்களுக்கு அந்த பாடசாலை வந்தது. அதுக்கு அந்த ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு மிக முக்கியமாக வழிகாட்டிகளாகவும் மற்றது அவர்கள் எங்களுக்கு அந்த ரோல் மாடலாகவும் இருந்தார்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. மாணவர்களின் ஆளுமை விருத்தியில் கல்லூரியின் பங்கு பற்றி அழகாக உங்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். நன்றி. அடுத்ததாக எங்களுடைய இந்த ஆவண காப்பகம் செயற்திட்டம் தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? இந்த ஆவணப்படுத்தல தொடர்பாக நீங்கள் ஒரு நல்ல முயற்சி செய்திருக்கிறீர்கள். நான் உங்களை பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த வரலாறு வந்து ஒரு மிக பொற்காலம். இப்ப நான் சொன்ன மாதிரி முதல் அமரர் அதிபர் இரண்டாம் அவர்கள் காலத்தில் இருந்துதான் அந்த பாடசாலை பிரபலமாக வந்தது. அதே போல மற்றவர்களும் அதுக்கு எல்லாரும் மூலகாரணமா இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வந்தவர்கள் சில பேர். அந்த வகையில இப்ப கனவேருக்கு நீ எந்தெந்த சந்ததிக்கு தெரியாது. நீ வரப்போற சந்ததிக்கு தெரியாது. மற்றது இப்ப கனவேர் வந்து நாங்கள் புலம்பெயர்ந்து போயிருக்கிறோம். இப்ப கனவேர் இந்த இடப்பெயர்கள் வந்துதான் எங்களுக்கு இந்த எல்லாவற்றையும் குழப்பி அடைஞ்சிருக்கிறது. எங்களுடைய அதுவும் வெளிவடக்குத்தான் மிக மோசமாக ஒரு பாதிக்கப்பட்ட பகுதி இடம்பெயர்வால பாதிக்கப்பட்ட பகுதி. அப்ப கூடுதலானவர்கள் இப்ப 90-92 ஆண்டுடைய நாங்கள் அந்த பகுதி முற்றாக இடம்பெயர்ந்து விட்டது. இப்பொழுதுதான் அந்த சில மாஜன கல்லூரியில முக்கியமானவர்கள் தெல்லிப்பளை முதல் கொண்டு பலாலி அங்கால புன்னால கொண்டு அந்த பகுதிகளிலிருந்து அந்த காலம் எங்களுடைய நண்பர்களும் எங்களுடைய அந்த கிளாஸ்மேட்ஸும் கனவேர் அங்கிருந்தான் அப்படி பல இடங்கள்ல இருந்து அப்ப அந்த ஸ்கூல் சர்வீஸ் எல்லாம் அப்பொழுது வாழவர்கள். அப்ப அந்த இடங்களெல்லாம் இப்ப இடம்பெயர்ந்து நாங்கள் எல்லாரும் பல்வேறு தீட்சாவாகி நாங்கள் படிப்பித்த எங்களுக்கு ஆசிரியர்கள் கூட நாங்கள் சந்திக்க முடியாம போய்விடுது. நாங்கள் உண்மையில ஒரு சில பேரத்தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம். இடப்பெயர்களால கனவேர் வெளியாலையும் போய்விட்டார்கள். அப்ப எங்களுடைய பாடசாலையில நாங்கள் அந்த கல்வி கற்ற நாங்கள் என்று சொல்றது பெருமைப்படுகின்ற பொழுது அது என்னத்தை செய்தது என்று கனவேருக்கு தெரியாதுதான். என்ன பாட சந்ததிக்கு தெரியாது. கூடுதலாக இப்ப வர புது சந்ததிக்கு பழைய எவ்வாறு அந்த கல்லூரியை உருவாக்கினதுன்றது கனவேருக்கு தெரியாது. அந்த சிற்பிகளா இருந்திருக்கிறார்கள். என்ன அந்த கல்லூரிக்கு வளர்வதற்கு வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய காலத்தில் எவ்வாறு வந்து எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு மாணவர்கள் வந்து ஒரு உயர்நிலை அடைவதற்கு இந்த கல்லூரி தான் காரணமாயிருக்கு. இவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கு. எத்தனையோ இப்ப அநேகமான எல்லா நாடுகளிலும் இந்த பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நல்ல உயர் பதவிகள் தான் இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் உயர் பதவிகள் இருக்கிறார்கள். இப்ப அது வந்து அந்த கிளை பெறப்புறதுக்கு இதுதான் காரணம். அந்த பழைய பாடசாலையின் வளர்ச்சி. இப்ப நாங்கள் ஒரு பாடசாலை வந்து ஒரு சிறப்பாக நடைபெறுகின்ற பொழுது அது எங்க இருந்தெல்லாம் ஆட்கள் வருவார்கள். இந்த மாணவர்கள் தேடி வருவார்கள். இப்ப நாங்கள் உண்மையில இப்ப பார்க்கிறோம் சில ஒரு தலைமைத்துவம் ஒன்று விழுகின்ற பொழுது இப்ப எங்களுக்கு நல்ல உதாரணங்கள் இருக்குது. பல பாடசாலைகள் சில வழியில
தலைமத்துவம் பிழைக்க உடனே விழுந்து விடுகிறது. விழுந்து விடுகின்ற பொழுது மாணவர்கள் பல பேர் எண்ணிக்கையும் வந்து டப்பண்டு குறைஞ்சு போடுறதை காண்றோம். அப்ப பாடசாலை எப்பொழுது கல்லூரி எப்பொழுது நல்ல 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 டிசிப்ளினோடையும் நல்ல கற்பித்தலோடையும் சிறப்பாக நடைபெறுகிறதோ அப்பொழுது கூடுதலான மாணவர்கள் வருகிறார்கள். இப்ப நாங்கள் படிக்கிற காலத்துல கூட எங்களோட படித்த மாணவர்கள் பல பேர் கிழக்கு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள், அக்கரைப்பட்டு, கல்முனை, அதுல இருந்தெல்லாம் சில பேர் வந்து பாடசாலை விடுதிகள்ல இருந்து படித்தார்கள். அப்ப அவை அந்த அந்த இதெல்லாம் வந்தவர்கள் அந்த கல்லூரி அப்ப அந்த நிலைக்கு கொண்டாடுறதுக்கு வந்தவர்கள் பழைய அதிபர்களும் ஆசிரியர்களும் தான் மிக முக்கியமான காரணம். அப்ப அவர்களே உண்மையில கனவிற்கு தெரியாது, அவர்களுடைய சேவைகள் தெரியாது, அவருடைய அர்ப்பணிப்புகள் தெரியாது. இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து இப்ப இருக்கிற நிலைமையைத்தான் சிந்திப்பார்களே தவிர பழைய ஒன்றும் தெரியாது. அப்ப அந்த அவ்வளவு பேரை உருவாக்கி இருக்குது, இவ்வளவு பேரை நல்ல நிலைக்கு உருவாக்குறதுன்றது அந்த பாடசாலை தான், கல்லூரி தான். அந்த மாஞ்சன கல்லூரி என்றது அது கன பேரை உருவாக்கி இருக்கு இவ்வளவு காலத்துல இருந்து. அதுவும் கல்வியில மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையோ இல்ல இசைத்துறை எல்லா துறையிலும் அதை உருவாக்கி இருக்கு. கலைஞர்களை உருவாக்கி இருக்குது, பல நாடக துறையில உருவாக்கி இருக்கு. அப்படி சங்கீதங்களே இப்படி எல்லாம் எவ்வளவு பேர் உருவாகி இருக்கிறார்கள். அப்ப அந்த துறைகள் எல்லா துறைகளுக்கும் அது அந்த 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 துறையில சார்ந்தவர்கள் அந்த ஆசிரியர்களுடைய பணி வந்து மிக உன்னதமானது. அப்ப அந்த இது வரலாறு வந்து கட்டாயம் இருக்க வேண்டியது. அது நீங்களோட நல்ல முயற்சி எடுத்துக்கிறீங்கள் என்றால் நீங்கள் அதுவும் அது ஆவண காப்பகத்தி அங்கேயே ஒரு இடம் அது ஒரு சின்ன அறை போலோ அல்லது அறை எடுத்து அங்கேயே வைக்கவும் மற்றவர்கள் பார்ப்பதற்கண்டு செய்திருக்கீர்கள். அது உண்மையில ஒரு வரவேற்கப்பட முடியும். உண்மையை நான் உங்களை பாராட்டுவது, நீங்கள் அப்படியான ஒரு முயற்சி கொண்டு செய்திருக்கிறீர்கள். அல்லாடி இந்த எங்களுக்கு அந்த பிற்காலத்தில் கொஞ்ச காலம் போனால் அந்த எங்களுக்கு அந்த சரித்திரங்களுக்கு தெரியாமல் போடும். இந்த கல்லூரி என்ன சாதித்தது கணவருக்கு தெரியாமல் போடும், கல்லூரி என்னத்தை செய்தது தெரியாமல் போடும். ஆகவே அது ஒரு மிக முக்கியமானது. அந்த காலம் பல காலங்கள் இந்த யுத்தம் வருவதற்கு முதல் அங்க இருந்தாலும் பொற்காலமா தான் இருந்தது எல்லா இடங்களுக்கும். அப்ப அந்த பாடசாலை நம்பி உழைந்த ஒரு காலங்கள் எல்லாம் அவை மற்றது அந்த அதிபர்மார் ஒவ்வொருவரும் தங்க திறமையாலதான் பல ஆசிரியர்களை எங்க நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அவர்களை வந்து இணைத்துக் கொண்டவர்கள். அது கனவிருப்பம் நான் அறிகின்ற பொழுது எனக்கு சொல்லுவார்கள். பல வெவ்வேறு பாடசாலைகளில் அதிபராக இருந்தவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். கனவீர் இருந்தா அப்படி இன்னும் அதிபராக இருக்கின்ற பொழுது அவர் இங்க வந்து தங்களுடைய வந்து கதைப்பேர் இன்ன ஆசிரியர் எனக்கு தாரங்கள் என்று கேட்டு எடுத்த எல்லாம் சொன்னவர்கள் பல பேர் இருந்தார்கள். அவை அந்த தங்களுடைய அந்த கல்லூரியை வளர்க்க வேணும் மன்றத்திலே அவர்கள் பாடுபட்ட முயற்சி, அப்ப நல்ல ஆசிரியர்கள் எடுத்தது உண்டு. அப்ப இந்த சம்பவங்கள் ஒரு ஆவணப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய என்னென்று உருவானதுன்றதும் அந்த வளர்ச்சியும் தெரியும். ஒரு சிறிய இடமா உருவாகி அம்மனிலிருந்து ஒரு பெரிய ஒரு விரிச்சமாக வந்தது. அது அவர்களுடைய சாதனைகள் தான். அதிபர்கள் முன்னிருந்த அதிபர்கள் ஆசிரியர்களுடைய சாதனைகள். அது மற்றது எண்ணற்ற மாணவர்கள் பெரிய உயர் பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த எண்ணற்ற மாணவர்கள் கனவேர் அது நாங்கள் நினைச்சு பார்க்கல. அது எங்களுக்கு ஒரு முன்னுக்கு இருந்தாங்க கொஞ்சம் பேரை தெரியும், இன்னைக்கு இருந்தாங்களா கொஞ்சம் பேர் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு தெரியாது. அவை இந்த எல்லாரையும் நினைக்குவதற்கு அது மிக முக்கியமானது. பல்கலைக்கழகங்களே இப்ப அந்த இதை கொண்டாடுது என்றால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்ப கொண்டாடுது 50 வருடம் பூர்த்தி செய்து கொண்டாடுகிறார்கள். இருந்தால் அந்த பழையதை ஞாபகப்படுத்தணும், நினைவு வைக்கணும் என்றுதான் இந்த நூல்களும் வெளியிடுகிறார்கள். அதே போல இது எங்களுடைய சிறு பிள்ளையில இருந்து முதலாம் வகுப்பில இருந்து பல்கலைக்கழகம் வரும் வரையும் நாங்கள் அந்த கல்விதான், அந்த கல்லூரி தான் அதை உருவாக்குறது. இந்த மாணவர்களை நல்ல பண்புள்ளவர்களாக நல்ல எனக்கு இப்பவும் எனக்கு சிரேஷ்ட மாணவர்களை எனக்கு தெரியும். அவர்கள் இப்பொழுது நாங்கள் சில வழியில சில பொது நிகழ்வுகளில் காணுகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், இந்த மாதிரி தாங்கள் படிக்கின்ற பொழுது மதில் ஏறி தாங்கள் சில வழியில வீட்டுக்கு வந்தா பின்னால கலைச்சு கொண்டு வந்துட்டு அதிபர் முந்தி இருந்த அதிபர்கள் வந்து காரிலேயே வந்து பின்னால குறுக்க விட்டு மறைத்து நாங்கள் சிரிப்பு வந்த கதை எனக்கு சொன்னாரு. அந்த சுண்ணாமதுகள்ல வந்து மறைத்து கூட்டிக்கிட்டு வந்த கதைகள். அப்படி அந்த அந்த பள்ளிக்கூடத்தின் டிசிப்ளின்லயே எவ்வளவு அவர்கள் அக்கறையார்வமாக இருந்திருக்காங்க. எனக்கு ஒருவர் சொன்னார், அண்மையில அவர் ஒரு சவுடான்ல இருந்து வந்து படித்தவர். அவர் சொன்னார், தான் ஒரு நாள் ஒரு இறந்த வீட்டுக்காக போகின்ற பொழுது தான் அப்ப தன்னுடைய வகுப்பாசிரியர் சொல்லி நான் பிரின்சிபல்கிட்ட சொல்றேன், நீங்கள் போங்க என்று சொல்லிவிட்டார் என்று, நீங்கள் போங்க நான் வகுப்பாசிரியர் சொல்லி. அப்ப தான் தென்னை வந்தவர் கூட்டிக்கொண்டு சைக்கிளை கூட்டிக்கொண்டு போக கொஞ்ச தூரம் போக பிரின்சிபல் பின்னால வந்துட்டாரு என்று ரோட்டில கொஞ்ச தூரம் தேடி வந்துட்டு என்னத்துக்கு நீ வலிக்கிட்டு போறேன் என்று தான் இப்படி சொன்னான்னு பிரதர் பொங்கல் என்று சொல்லிவிட்டு போனேன் சொன்னார். அப்படியே அந்த பழையவர்கள் எங்களுக்கு முதிர்ந்தவர்கள் பேர் சொல்ற கதைகளும்
அது இந்த மாதிரி அந்த பாடசாலை நடத்துறதுக்கு அது ஒரு உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு விடயம். அப்படி அந்த அந்த அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான். அதான் இப்ப இருக்கிற ஏனோ உதாரணம் ஒன்று இல்லாமல் இந்த மாணவர்கள் நிலைநிலை ஒன்று டிசிப்ளின், மற்றது கல்வி ரெண்டிலும் முன்னேற்றம் வந்து பாடுபட்டது. மற்றது எந்த ஒரு ஆசிரியரோ அல்லது அதிபர்களோ ஒருவரும் மாணவர்கள் கூடாமல் போகணும் என்று எதிர்பார்க்கல தானே. எல்லாரும் நல்லவர்கள் நிலைக்கு வரவோணும் பண்றதுக்காக தானே படிக்கிறார்கள். இப்ப ஈவன் அவர் தண்டிக்கிறது கூட அவரோட நல்ல நிலைக்கு வரவோணும் பண்றதுக்காக ஒழிய மற்றது எந்த விதமான இது வேற கோபதாபங்களோ அல்லது வேற காழ்ப்புணர்வுகளோ இருக்காது. அந்த வகையிலே அதொரு மிக முக்கியமானது. அந்த நினைவுகளை நீங்கள் இப்படி எடுத்து கொண்டாடுறது என்பது இப்ப நீ வெளிநாடுகள்ல இருக்கிற பிள்ளைகளும் நான் நினைக்கல வருங்காலங்கள்ல வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குமோ எனக்கு தெரியாது. அப்படியான நிலைமையும் ஏற்படாதுன்னு தான் நினைக்கிறேன் பெரும்பாலும். அந்த வகையிலே மற்றது நாங்கள் சின்ன பின்னமா நம்மளுடைய முந்தி இருந்த குடும்பங்கள் குடும்பத்தோடு இடம்பெற வேண்டிய ஏற்பட்டது. அது யுத்தம் தான் காரணம். இப்ப யுத்தம் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு கூடுதலானவர்கள் இருந்திருப்பார்கள் அந்த பிரதேசங்கள்ல. இப்ப புது புது வாக்கள் தான் வந்திருக்கிறார்கள் இடம்பெயர்ந்து வந்தவர்கள். எனக்கு அப்படி ஒரு விதமாக இந்த இந்த இப்படியான ஒரு சூழ்நிலையில அந்த கல்லூரியின் ஒரு வரலாறை அந்த ஆவண காப்பகப்படுத்த வேணும் என்று நீங்கள் எடுத்த முயற்சி உண்மையில நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் முயற்சி வெற்றி பெற வேணும். அது எல்லாருக்கும் உங்கள் அந்த அந்த இந்த அந்த கல்லூரியின் வரலாற்றை பார்வையிடுவதற்கும் வருங்காலத்திலே அதை பார்த்து சந்தோஷம் அடைவதற்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் நான் கருதுகிறேன். நன்றி. மிகவும் தெளிவாக நமது ஆவண காப்பகத்தின் தேவை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. உங்களுடைய வேலைப்பளுவுக்கு மத்தியில் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த செவ்வியில் பங்கு பெற்றியமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.